ஹாய். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்பரசம்பேட்டை செக் டேமுக்கு வந்திருக்கோம். நார்மலாகவே மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா மழையெல்லாம் அவ்வளோவா இருக்காது. இந்த காவேரி ஆறும் பார்த்திங்கன்னா வறண்டு போய் கிடக்கும். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மே மாதம் வெப்பச்சலனம், காற்றழுத்த தாழ்வு, புயல் இதன் காரணமாக பார்த்திங்கன்னா நிறைய மழை பெஞ்சு, ஈவன் கர்நாடகா மாநிலத்தில் கூட கொஞ்சம் மழை பெஞ்சு நம்ம மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து கொஞ்சம் நல்லாவே வந்துக்கிட்டு இருக்குது. அதன் காரணமாக பார்த்திங்கன்னா நம்ம காவேரி ஆற்றுல வழக்கத்துக்கு மாறாக தண்ணி இல்லாத காலங்களில் வழக்கத்துக்கு மாறாக தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. இது ரொம்பவே பார்க்க சூப்பராக இருக்குது. அதுவும் மே மாதத்தில் காவேரி ஆற்றுல தண்ணி வர்றது ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே வர்றதுக்கான சரியான வழி ஆக்சுவலாக இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த கேட்டு எப்போதுமே பூட்டியே போட்டு வச்சுருக்காங்க. அது என்ன காரணம்னு தெரியல. ஆனால் நம்ம உள்ளே வர்றதுக்கு இன்னொரு வழி இருக்குது. நம்ம பன்ருட்டி குடமுருட்டி பாலம் தாண்டி நீங்கள் வந்தீங்கன்னாவே ரைட் சைடு ஒரு சின்ன சுடுகாட்டு என்ட்ரன்ஸ் வரும். அந்த என்ட்ரன்ஸ் கொஞ்சம் ஸ்லோப்பியாக கீழே இறங்கும். அது வழியாக வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு நம்ம வரலாம். ஃபேமிலியோடவும் வரலாம். பட் கொஞ்சம் லேட்டாக இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரம் நல்ல டே லைட்டில் வந்தீங்கன்னா நல்ல விஷயமா இருக்கும். கொஞ்சம் பாதுகாப்பானதாகவும் இருக்கும். இப்போ நம்ம செக் டேம் போகிறோம். அந்த தண்ணி நீரோட்டங்கள்லாம் எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன். தண்ணியில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா ஒரு இது தெரியும். தளங்களுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும். அந்த கேப்பில் காலை விட்டுறாமல் கரெக்டாக பார்த்து நடக்கணும். இல்லைனா கண்டிப்பாக கால் வழுக்கும். இதை தாண்டி இறங்கும்போது கொஞ்சம் ஆழமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். சேஃபான பகுதி வந்தாச்சு. நம்ம கடந்து வந்த பாதை நீங்கள் பின்னாடி பார்க்கலாம். சமதளமாகவே இருந்தாலும் நல்லாவே வழுக்குதுங்க. ஒவ்வொரு அடியையும் நிதானமாக வைப்போம். நம்ம இப்போ அங்கே தான் போக போகிறோம். பசங்க குளிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் ஒதுக்குப்புறமான இடமா இருக்கும். இருந்தாலும் குடும்பத்தோடு வராங்க. பாதுகாப்பான இடமா தான் இருக்குது. எந்த ஒரு குற்ற செயல்களும் நடைபெறலன்னு நினைக்கிறேன். அப்படி நடந்திருந்தால் கண்டிப்பாக ஏதாவது போலீஸ் ப்ரொடெக்ஷன் இந்த மாதிரி ஏதாவது போட்டிருப்பாங்க.
வந்தால் அன்னைக்கு நான் பார்த்ததை விட இன்றைக்கி தண்ணியோட அளவு கண்டிப்பாக அதிகம். இங்கே ரொம்ப கவனமாகவே நம்ம வரணும். ஸோ அவ்வளோதான், வெளியில் வந்துட்டேன். பெருசாக என்னால் குளிச்சு என்ஜாய் பண்ண முடியல, தனியாக வந்ததுனால. மொபைல் பர்ஸ் ரெண்டுமே என்கிட்ட இருந்ததுனால என்னால் குளிக்க முடியல. பட் வெளியில் வந்தோடனே படிக்கிட்ட சும்மா ஒரு முழுக்கு போட்டு வந்தாச்சு. நானும் காலையில் குளிச்சிட்டேன். பாய். டைம் கிடச்சிச்சுன்னா வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.